இன்றைக்கி நாட்டில் எதேதோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச நினைவுகளுக்கு திரும்ப போய் பார்க்க ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அசோக், என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? டியூஷனில் டெஸ்ட் இருக்குப்பா, சீக்கிரம் போகணும். சரிடா, அந்த காஃபியாவது குடிச்சிட்டு போடா. இல்லை இல்லை வேணாம், நான் வெளியே பார்த்துக்கிறேன். பாய். 12th ஸ்டடி லீவ், டெய்லி டியூஷன், டெஸ்ட், செம்ம போர். பட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஜாலி தானே. ஃப்யூச்சர் பற்றின பயம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளாக பப்ளிக் எக்ஸாம். அந்த லீவில் தான் எனக்கு தெரிஞ்சது பிரியா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னு. நான் டேரெக்டாக போய் அவகிட்ட பேசலான்ட்டு இருந்தேன். பட் ஹெஸ்டேஷனில் விட்டுட்டேன். ஆனால் அவள் அடுத்த நாளே என்கிட்ட வந்து பேசிட்டான். ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஏ அசோக். ஹாய் அசோக். ஹாய், உன் பேர் என்ன? ஐம் பிரியா. இந்த ட்ரெஸ்ல நீ அழகாக தான் இருக்க. ஐ திங்க் உன் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் உன்னை பார்த்த உடனே. ஓ. எனிவேஸ் ஃபோன் நம்பர். என் நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிக்கோ. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய். எஸ். டேய், ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு. ஆமா. இன்னைக்கு வந்து பேசிட்டாடா அவ. என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்றா, நம்பர் வேற வாங்கிட்டாடா. அந்த அளவுக்கு போயிடுச்சா? ம். இங்க பாரு மச்சி, இப்பெல்லாம் பசங்க தான் சுத்தி சுத்தி பொண்ணுங்க படி போயிட்டு இருக்கானுங்க. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட பேசினா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல ரிக்வஸ்ட் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அவ எப்படா அக்செப்ட் பண்ணணும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அவ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவ போற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக்கோ கமெண்டோ கொடுத்து சேட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு ஏரியாவில் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே அவகிட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கடலை போட்டு இப்படி போயிட்டு இருக்கு நம்ம பசங்களோட லைஃப். ஆனால் நீ என்ன பண்ணு, அவளா வந்து போயிட்டு உங்கள்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கா. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா வெயிட் பண்ணு. இன்னைக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் பண்ணலாம், இல்லை நாளைக்குள்ளே பண்ணலாம். ஸோ அவள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா நீ என்கிட்ட சொல்லு. அடுத்த அப்புறம் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். சரி, டைம் ஆச்சு, என் ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆளா? உனக்கு தான் ஆள் இல்லையாடா? ஆமாம், இல்லை தான், ஆடியன்ஸ் பார்க்குறாங்களே. சூப்பர். நீ மட்டும் தான் ஹீரோவா? அடுத்து அவன் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போய் ஷேர் பண்ணேன். அவன் சொன்னான், பொண்ணுக்கு நம்பரை மெசேஜ் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணுன்னு. அவன் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணேன். என்னப்பா அலாரமா? ஒன்றும் இல்லைப்பா. அலாரத்துக்கு அப்படி ஓடி வர? இல்லைப்பா ஒன்றும் இல்லை. அலாரம் அடிச்சதுக்கெல்லாம் அவன் மெசேஜ்னு சொல்லி ஓடி போய் பார்த்தேன். பட் கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே
எனக்கு மெசேஜ் பண்ணான். என்னப்பா சிரிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா. ஹலோ ஹலோ சொல்றா. மச்சான் எனக்கு கூப்பிட்டுருக்காடா மீட் பண்ண. ஏய் சூப்பர்ரா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, சரி போய் பார்த்துட்டு வா. அதான் மச்சான் நீ வாடா கூட. ஏய் சண்டே அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போட, நான் வரல. டேய் ஃப்ரெண்ட்ஷிப் கோசம் இது கூட பண்ண மாட்டியாடா? ஏய் டார்ச்சர் பண்ணாதடா. சரி எந்த ஏரியா சொல்லு. அண்ணா டவர் மச்சி, அண்ணா டவர். சரி வந்து தொலைறேன் வை. சூர் மச்சி. ஏய் ஹேண்ட்ஸம். அட போங்க நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு. அப்புறம் என்ன நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மீட். ஏய் அப்போ எனக்கு மட்டும் என்ன, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மீட். அப்படியா? ஓ சூப்பருங்க. ஆமாம் நீங்கள் இந்த டியூஷன் தான் படிக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீ எங்க என்ன பார்க்குற, நான் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? மச்சான் ஒரு 2 நிமிஷம் இருடா. ஏய் சீக்கிரம் வாடா. வெயிடா வரேன்டா. ஏய் வந்து தொடா. அப்படியா? புரியலையே. ஐயோ போடா மக்கு. சுவிட்ச் ஆஃபா? பக்கத்துலேயே இருந்து நான் சுவிட்ச் ஆஃப் வந்து பார்த்தியா? ஓகே ஓகேங்க, ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், நான் கிளம்புறேன். பாய். ஓகே பாய். என்னப்பா படிச்சிட்டு இருக்கியா? ஆமாப்பா. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா? இல்லை பரவாயில்லப்பா. சரி படி படி. சரிப்பா. என்னப்பா அசோக் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்? டியூஷனில் டெஸ்ட்டா? ஆமாப்பா, இன்னைக்கு முக்கியமான டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. என்ன கெமிஸ்ட்ரி? அதான்ப்பா ஆர்கானிக்கு இன்ஆர்கானிக்கு எல்லாம் கலந்து வரும். ஆஹா என்னப்பா? இல்லைடா ஆர்கானிக்கு கெமிஸ்ட்ரின்றிய பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஃபுல் ப்ரிப்பேரில் இருப்போம். பார்த்துடா லைஃப் மேட்ரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஆ என்னப்பா கெமிஸ்ட்ரி டியூஷன் சொன்னேன், டியூஷன் போகாமல் எங்கே இருக்க? இங்கே தான் டியூஷனா? இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும்ப்பா, நீ எங்கே போகிற யார் கூட போகிறேன்னு பார்த்துன்னு தான் இருக்கேன். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். டியூஷன் போயிட்டு வா, உங்ககிட்ட பேசணும். அப்புறம் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு? பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது. நல்லா போயிட்டுருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. உன் கூட இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாதுப்பா. பா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. உனக்கு அவள் வேணும்னா நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும். உனக்கு இருக்க ஒரே சோர்ஸ் நான் மட்டும்தான். தெரியும்ப்பா. நீ லைஃப்பில் செட்டில் இருக்கணும் தான் என் ஆசை. உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிப்பா பார்ப்போம். அவ கூட பேசி பழகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்டடீஸாக பிரியான்னு பார்க்கும்போது எங்கள் அப்பா சொன்னது எனக்கு முக்கியமாக போட்டு எக்ஸாம்க்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பா எக்ஸாம் போய்ட்டு வரேன்ப்பா. சரிப்பா.
நல்லா எழுதுப்பா. பா ரிசல்ட் பார்த்து வந்துடுறேன்ப்பா. ம் சரிப்பா. ம் சரிப்பா. பா 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 ஏன்ப்பா ஹாய் அசோக், Hi. எல்லாம் தெரியும். ஐம் சாரி. ஐ நோ யூ கேனாட் கம் அவுட் ஃப்ரம் திஸ். ம் இன்னைக்கு முடிஞ்சா நம்ம மீட் பண்ணலாமா ஈவினிங்? உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ம் இருக்கியா அசோக்? யா யா சொல்லு. யா வரேன். ஓகே, பார்க்கலாம். லைஃப் ரொம்ப ஸ்பீடாக போகுதுடா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஸ்கூலிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு காலேஜ், அப்புறம் வேலை. ஹார்ட்லி 4 years தானே. லைஃப்பில் செட்டில் ஆகணும். இதே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா பிரியா? இல்லை அசோக், ஆக்சுவலி ஃபேமிலியோட பெங்களூரில் செட்டில் ஆகுற மாதிரி தான் பிளான். இன்னும் 1 or 2 வீக்ஸில் கிளம்பிடுவோம். ஸோ அதான் நான் கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ கூட அம்மா கிட்ட கோவில் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன். எனிவேஸ் நமக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. காண்டாக்ட்லேயே இரு அசோக். ஓகே, டைம் ஆச்சு அசோக், நான் கிளம்புறேன். பாய். ஹேய், என்னடா ட்ரீமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னடா பெங்களூரு? வேற பிளேஸே கிடைக்கலையா உனக்கு? அது எப்படிடா உன்னை விட்டு போவேன்? இன்னும் 4 years தானே, கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆமாம், நான் நினச்சது எப்படி நீ இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அதான்டா வைப்ரேஷன்ஸ். அப்புறம் கோயிலுக்கு போகிறேன்னு நான் போய் சொல்லிட்டுலாம் வரல, உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ, நிஜமாவா சொல்கிற? லவ் யூ பிரியா.